السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقولوا للناس حسنا، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: قل الحق ولو كان مرا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, நாட்களின் தலைமை நாளாகிய ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் பிடித்தமான ஏழை இடத்தில் நம்மை முன்னிறுத்தியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழும் காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த முறையோடு வாழவும் அல்லாஹ்வுடைய வாழ்வு நாளைக்குள் தருவாய். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை நுழைந்த நிலையில் நம்முடைய உயிர் புரியக்கூடிய பாரதத்தில் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்லையை நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வாழ இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிமான அங்கங்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான பாக்கியத்தை வல்லையை கொள்வானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவில் இஸ்லாத்தின் பார்வை, பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த வார ஜும்மாவில் இந்த தலைப்பை பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு சில தினங்களுக்கு முன்னால் சரியாக நவம்பர் 16ஆம் தேதி பாஜக ஆளக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் அங்கு உள்ள வக்ஃப் வாரியம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை, ஒரு உத்தரவு செய்தித்தாளில் வந்துள்ளது. அந்த உத்தரவு என்னவென்றால், சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள எல்லா மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்கு முன்னால் ஆற்றக்கூடிய உரை, அந்த பயான் ஒரு இமாம் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அங்கு உள்ள வக்ஃப் வாரியத்திடம் அனுமதி பெற வேண்டும். அந்த வாரம் அந்த இமாம் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை, அந்த குறிப்புகளை வக்ஃப் வாரியத்தில் ஒப்படைத்து அவர்கள் சம்மதம் தெரிவித்தால்தான் அந்த பயானை மைக்கில் பேச முடியும். ஜும்மா உரைக்கு முன்னால் அனுமதி வாங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு தான் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. அந்த தகவல் தான் இந்த வாரம் நான் இந்த பயானின் தலைப்பை பேசுவதற்கு நோக்கம். பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன் மனதில் நினைக்கக்கூடிய கருத்துக்களை பேசுவதற்கு முழு உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்றது. அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் மசூதிகளில் வெள்ளிக்கிழமை ஜும்மா வரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வக்ஃப் வாரியத்தை அனுமதி பெற வேண்டும் என்ற அந்த உத்தரவு இருக்கிற மனிதனுடைய அடிப்படை உரிமை, பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அந்த உத்தரவு இருக்கின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில், இஸ்லாத்தின் பார்வையில் பேச்சுரிமை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கு. இந்த அடிப்படை உரிமை சொன்னா என்னென்ன உரிமைகள் அப்படின்னு கேட்டா, இங்கு வாழக்கூடிய உரிமை, எந்த ஒரு மனிதனும் எந்த பகுதியிலும் வாழலாம், இங்கு வாழக்கூடிய உரிமை. கல்வி உரிமை, எந்த கல்வியும் படிக்கலாம். திருமண உரிமை, ஒரு ஆண்
ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய உரிமை, சமய உரிமை, வழிபாட்டு உரிமை. இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பக்கூடிய மதத்தை அவர் பின்பற்றலாம் என்ற வழிபாட்டு உரிமை. அதோடு சேர்த்து பேச்சு உரிமை, கருத்து சுதந்திரம், இதுவெல்லாம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த இந்திய திருநாடு இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு கொடுத்த அடிப்படை உரிமைகள். இதை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரத்தை தான் பாஜக ஆளக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள வக்ஃப் வாரியம் இன்று அந்த உரிமையை பறித்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கு உள்ள வக்ஃப் வாரிய தலைவராக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய தலைவர் அவர் சலீம் ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இந்த உத்தரவை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். எவ்வளவு பெரிய அத்துமீறல்! சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் அங்குள்ள வக்ஃப் வாரிய தலைவர் சலீம் ராஜ் என்று சொல்லக்கூடிய நபர் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் போட்டு என்ன கடிதம் போட்டிருக்கிறாரு? இந்த உத்தரவு சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் இது உத்தரவாக பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அவர் பாஜக கைகூலியாக செயல்படுகிறார். இஸ்லாமிய மார்க்கம் இந்த பேச்சுரிமை பற்றி என்ன சொல்லுது? எதுக்கு இந்த மாதிரி உத்தரவு வருது கேட்டா, முதல்ல மசூதிகள்ல பயான் பேசுறதுக்கு அனுமதி கேட்கணுங்கிற அந்த உத்தரவு ஏன் வருதுன்னு கேட்டா, அவங்க சொல்லக்கூடிய காரணம் பள்ளிவாசல்கள்ல இமாம்கள் அரசியலை பத்தி பேசுறாங்க. அப்படி ஒரு காரணத்தை நோக்கமா வச்சு இந்த உரிமையை பறிக்க நினைக்கிறாங்க. பொதுவாக நம் நாட்டுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளை மக்கள் எதிர்த்து கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க உரிமைகளை பறிச்சிருவாங்க. இந்த ஜும்மா உரை இருக்கிற இஸ்லாத்தின் அடிப்படையில ஜும்மா உரை என்பது கட்டாய கடமை, அதை செய்தாக வேண்டும். இது சமய சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை, ஒரு வழிபாட்டு நடவடிக்கையில அரசு தலையிடுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஜும்மா உரை என்பது இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தனிப்பட்ட மதத்தினுடைய நடவடிக்கையில் தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் எந்த மக்களுக்கும் கிடையாது. இந்த ஜும்மா உரை அதனுடைய முக்கியத்துவம் என்ன கேட்டா, ஏன் இந்த ஜும்மா உரை அமைக்கப்பட்டதுன்னு சொன்னா, மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், வழி தவறக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். இந்த நாட்டு நடப்புகளை பற்றி தெரியாத மக்களுக்கு இந்த நாட்டு சூழ்நிலைகளை எடுத்து சொல்லி விழிப்புணர்வோடு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஜும்மா உரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். ஜும்மா உரையின் அடிப்படை நோக்கம் மக்களை நேர்வழிப்படுத்துவது, யாரையும் சாடுவது அல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலும் இந்த எல்லா உரிமையும் இருக்குது. வாழ்வுரிமை, சொத்துரிமை, திருமண உரிமை, அவசியம் ஏற்பட்டால் கணவன் மனைவி பிரியக்கூடிய உரிமை, அந்த அடிப்படையில் முக்கியமான உரிமை பேச்சுரிமை. எந்த ஒரு நாட்டிலும் இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு இஸ்லாமிய ஆட்சியில் நடந்தது. இஸ்லாமிய ஆட்சியில் நடந்தது. அது என்ன நிகழ்வுன்னு கேட்டா, நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி ஒரு தவறை செய்யும் பொழுது அந்த நாட்டில் உள்ள சாதாரண ஒரு குடிமகன் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் அளித்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நல்ல வழங்கல். நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதி தவறு செய்யும் பொழுது அதை சபையிலேயே அனைத்து மக்களுக்கு மத்தியில் உரத்த குரலில் தட்டி கேட்கக்கூடிய உரிமையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால், நபிகள் நாயகத்தின் மறைவுக்கு பின்னால் கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் அமர்ந்த பின்னால் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, உமராக இருக்கக்கூடிய நான்
என்னில் ஏதேனும் குறையை நீங்கள் கண்டால், நான் அநீதத்திற்கு துணை போனால் நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஜனாதிபதி மக்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் வழி தவறி நடந்தால், நீதத்திற்கு துணை போகாமல் அநீதத்திற்கு நான் துணை போனால் நீங்க என்ன செய்வீங்க? கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னாரு, எங்கள் வாள்களால் உங்களை திருத்துவோம். ஜனாதிபதியை பார்த்து ஒரு சாதாரண குடிமகன் சொன்ன வார்த்தை, நீங்கள் வழி தவறினால், நீங்கள் அநீதத்திற்கு துணை போனால், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், அது தவறு என்று இருக்கும் பட்சத்தில் எங்கள் வாள்களால் உங்களை திருத்துவோம். இப்படி ஒரு வார்த்தை நம்ம நாட்டால் ஆட்சி அதிகாரிகிட்ட சொல்ல முடியுமா? இப்படி ஒரு வார்த்தை முதல்ல நின்று பேச முடியுமா? எதிரில் நின்று பேச முடியுமா? ஜனாதிபதியை பார்த்து ஒரு சாதாரண குடிமகன் சொன்ன வார்த்தை, ஜனாதிபதியாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தவறளித்தால் எங்கள் வாள்களால் உங்களை திருத்துவோம். இந்த வார்த்தையை கேட்டவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபீ ஹாதிஹி உம்மத்தி மன் யக்பிமு இஅஜாத உமர் பிஸைஃபிஹி. இந்த உமர் வழி தவறும் பொழுது தன் வாளால் திருத்தக்கூடிய மக்களை எனக்கு அல்லாஹ் தந்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். புகழ்ந்தாங்க அல்லாஹ். இந்த ஏதாவது ஒரு ஜனாதிபதி இப்படி சொல்ல முடியுமா? தன்னை பார்த்து சபையில் எதிர்த்து பதில் சொன்ன ஒரு நபருக்கு மலர்ந்த முகத்தோடு, நீங்கள் சொன்ன வார்த்தை நான் சந்தோஷப்படுகின்றேன், நான் வழி தருகும் பொழுது என்னை வாளால் திருத்தக்கூடிய மக்களை எனக்கு அல்லாஹ் தந்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழுன்னு ஒரு ஜனாதிபதி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் குடிமக்களுக்கு கொடுக்கிற உரிமை, பேச்சுரிமை. ஒருவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் தவறிழைத்தால் தாராளமாக அதை சுட்டி காட்டலாம், தட்டி கேட்கலாம் என்ற உரிமை உலகத்திலேயே முதலில் இந்த உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியாது. இதுதான் இஸ்லாத்தின் பார்வையில் பேச்சுரிமை. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயான் பேசுறாங்க. பயான்ல ஒரு கருத்து சொன்னாங்க. பயான்ல என்ன கருத்துன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்துல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள்லாம் திருமணம் முடிச்சாங்கன்னு சொன்னா தனக்கு வரக்கூடிய மனைவிக்கு 400 திர்ஹம் தான் மகர் கொடுப்பாங்க. திர்ஹம்னா தங்க காசு. 400 திர்ஹம் கொடுத்து தான் முடிப்பாங்க. 400 திர்ஹத்துக்கு மேல பெருமானாரை எந்த பெண்ணுக்கு கொடுத்தது கிடையாது, சஹாபாக்களும் கொடுத்தது கிடையாது. நீங்களும் 400 திர்ஹத்துக்கு மேல நீங்க மகர் கொடுக்காதீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை மக்களுக்கு மத்தியில பயான் பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி எழுந்து கேட்டாங்க, ஜனாதிபதியை பார்த்து கேட்டாங்க, ஜனாதிபதியே நீங்க குர்ஆன் ஓதுனது கிடையாதுன்னு கேட்டாங்க. என்ன வார்த்தை? உமரே நீங்க குர்ஆனை ஓதுனது கிடையாதா? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றானே, வஆதைதும் இஹ்ராஹுன்ன தின்காரன் ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ. உங்களுக்கு வரக்கூடிய மனைவிகளுக்கு மனக்கொடையாக ஒரு பொற்குவியலை நீங்கள் கொடுத்தாலும் அதை திரும்ப பெறாதீர்கள் அல்லாஹ் சொல்றாங்க. மகரை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது பொற்குவியல் பெருசா அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க 400 திர்ஹத்துக்கு மேல கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சாதாரண பெண்மணி 400 திர்ஹத்துக்கு மேல மகர் கொடுக்காதீங்க நீங்க சொல்றீங்க, ஆனா அல்லாஹ் சொல்றான் ஒரு பொற்குவியலை நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு கொடுத்தால் அதை திரும்ப பெறாதீர்கள். அல்லாஹ் மகரை பெருசா சொல்றான். நீங்க அதை சுருக்கிறீங்களே, நீங்க குறைக்கிறீங்களே, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை முன் எழுத்துக்களால் மதிக்க வேண்டிய வார்த்தைகள். அல்லாஹும்ம குஃப்ரன், யா அல்லாஹ் இந்த உமரை மன்னிப்பாயாக. அத்தனை மக்களுக்கு மத்தியில சொன்னாங்க, நான் தவறிழைத்து விட்டேன். என் மக்களில் இருந்த அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. அல்லாஹும்ம குஃப்ரன், யா அல்லாஹ் இந்த உமரை மன்னிப்பாயாக. நான் தவறிழைத்து விட்டேன். நான் சொன்ன கருத்து அது தவறானது, அந்த பெண்மணி சொன்ன கருத்து தான் சரியானது. அப்ப சொன்னாங்க, இந்த
நாட்டில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் குல்லு நாஸ் அஃப்கஹு மின் உமர், இந்த உமரை விட அதிகமான மக்கள் மார்க்கத்தை அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த உமரை விட, ஜனாதிபதியா இருக்கிற இந்த உமரை விட என் நாட்டு மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் சொல்லிட்டு தான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. சொன்னாங்க, மக்களை பார்த்து சொன்னாங்க, ஃபகால யா அய்யுஹன் நாஸ் இன்னி குன்து நஹைதுக்கும் அன் தஸீது அன் நிஸா ஃபீ ஸலகாத்திஹின்ன அலா 400 திர்ஹம். மக்களே, 400 திர்ஹத்துக்கு மேல யாரும் மஹர் கொடுக்காதீங்க நான் தடை விதித்தேன். ஆனால் இந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை கேட்டு நான் என் வார்த்தையை திரும்ப பெறுகின்றேன். நான் சொன்ன வார்த்தை தவறு. இனி உங்களில் யாராக இருந்தாலும் நீங்கள் விரும்பிய அளவு மகரை கொடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையிலேயே மன்னிப்பு கேட்டார்கள், தன் தவறை திருத்திக் கொண்டார்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதி. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை, பேச்சுரிமை, கருத்து உரிமை. யாரும் தன் மனதில் பட்ட கருத்தை எதிரில் உள்ள மக்கள் மனம் புண்படாத விதத்தில் நாகரீகமாக சொல்லலாம் என்று சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று கலீஃபாக்கள் ஆட்சியில் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருந்தார். மர்வான் பொதுவா பெருநாள் தொழுகையில தொழுகைக்கு பின்னாடி தான் குத்துபா ஓதுவோம். ஆனா அந்த மர்வான் ஆட்சிக்கு வந்தவன் என்ன செஞ்சாருன்னா, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி குத்துபா ஓதுனார். கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் கேட்டார், மர்வானே, ஆட்சியாளரே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு நீங்க மாற்றம் செய்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி தான் குத்துபா ஓதுவாங்க என்று அந்த சபையிலே அத்தனை மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் எழுந்து சொன்னார். அந்த கூட்டத்துல அபூ ஸயீத் குத்ரிங்கிற சஹாபி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை கேட்டுட்டு, இவர் யார்? மன்னர்கிட்ட இப்படி தைரியமா சத்தியத்தை எடுத்து சொல்றாரு. அவரை பத்தி அறிமுகம் கொடுத்தவங்க அந்த சஹாபி சொன்னாங்க, இவர் மீது உள்ள கடமை இவர் நிறைவேற்றி விட்டார். ஏன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் உங்கள் கையால் தடுங்கள். உங்கள் கரத்தால் தடுக்க முடியலையா, நாவால் தடுங்கள். நாவாலும் தடுக்க முடியலையா, மனதால் வெறுத்து ஒதுங்கிருங்க அந்த இடத்த விட்டுனாங்க. ஆனா இந்த மனிதர் தன் நாவால் இந்த தவறை தட்டி கேட்டு தன் கடமை நிறைவேற்றி விட்டார் சொன்னாங்க அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைத்த ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம், பேச்சுரிமை. இன்னைக்கு அதிகாரிகள் தவிக்கிறது இதுதான். தான் தவறு வைக்கும் போது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாம் மௌனமா இருக்கும். உரிமைகளை பறிப்பாங்க, அடிப்படை உரிமைகள் இல்லாமக்குவாங்க, மசூதிகள் இடிக்கப்படும், இடங்கள் எல்லாம் சூறையாடப்படும். நீங்க அமைதியா இருக்கணும், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் ரசூலா சொன்னாங்க, குல்லில் ஹக்க வலவுகான முர்ரா, கசப்பாக இருந்தால் உண்மையை பேசுங்க. அதிகாரிகளை பார்த்து பயப்படாது. உங்களுக்கு சத்தியம் என்று இருந்தால் அது அதிகாரியா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, நாகரிகமா எடுத்து சொன்னாங்க. அப்ப இந்த அரசாங்கம் மக்களுடைய அந்த அடிப்படை உரிமையில தலையிடக்கூடிய எந்த நிகழ்வு இருக்கிற அது இங்கு நடந்தது அல்ல, இது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. மனிதனுடைய அடிப்படை உரிமையில அரசாங்கம் தலையிடக்கூடிய எந்த அத்துமீறல் இருக்கிற இது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன கேட்டா, இந்த அரசாங்கம் இந்த பேச்சுரிமையை பறிக்கூடிய இது கிமு 5ஆம் நூற்றாண்டுல, கிமு 5ஆம் நூற்றாண்டு அரசாங்கத்துக்கு எதிராக, மதவாதிகளுக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னதுக்காக வேண்டி சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். சாக்ரட்டிஸ்ங்கிற மனிதர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவர் செஞ்ச தவறு என்ன? உரிமையை கேட்டார். அரசாங்கத்துக்கு எதிராக, மதவாதிகளுக்கு எதிராக தன் உரிமையை கேட்ட ஒரே நோக்கத்திற்காக வேண்டி சாக்ரட்டிஸ் கிமு 5ஆம் நூற்றாண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். இப்படிதான் நசுப்பிச்சு இந்த வரலாறு, இந்திய நாட்டுடைய வரலாறு. முன்னால் இந்த அரசாங்கம் மக்களுடைய உரிமை இப்படிதான் பறிச்சிச்சு. நம்ம இன்னைக்கு பறிச்சு நம்ம புதுசா பார்க்கிறோம், இது பழைய செய்தி தான். மனுஷனுடைய உரிமைகளை பறிக்கிறது. அதே மாதிரி இங்கிலாந்துல 15ஆம் நூற்றாண்டு அரசர் மத அமைப்புகளை கேள்விக்குறியாக்கிய ஒரு மனிதர்
தாமஸ் மோர் பிரபுங்கிற ஒரு செல்வந்தர் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டார். ஒரு தவறை தட்டி கேட்டார். அதற்காக மரண தண்டனை விதித்து அவரை துண்டு துண்டாக வெட்டி போட்டார்கள். காரணம், அவர் உரிமைக்காண்டி போராடினார். அரசாங்கம் செய்யக்கூடிய அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அந்த மனிதருக்கு மரண தண்டனை விதித்து அவரை துண்டு துண்டாக வெட்டி போட்டார்கள். அதே போல இந்த இந்தியாவுடைய வரலாறு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில முதல்ல இந்த பத்திரிகை துறை இருக்குல்ல, பத்திரிகை, இந்த நூல் வெளியிட புத்தகம் வெளியிடக்கூடிய அந்த துறை, பிரிண்டிங் ஹவுசஸ், அது 15ஆம் நூற்றாண்டுல இந்த அச்சுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுச்சு. பத்திரிகை வெளியிடக்கூடிய அந்த துறை ஆரம்பிக்கப்பட்டது 15ஆம் நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் ஆங்கில ஆட்சியில ஒரு பத்திரிகையிலிருந்து, ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு பத்திரிகை வெளிவந்து சொன்னா, ஒரு புத்தகத்தை வெளியிடணும்னு சொன்னா காவல்துறையில் அனுமதி வேணும். அன்னைக்கு நம்ம உரிமையை பறிச்சுட்டோம். ஆனா இந்த இந்திய நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் பல பேர் இந்த உரிமைக்காண்டி போராடி தன் உயிரை தியாகம் செய்தார்கள். பல மக்கள் போராடி வாங்கி தந்த உரிமைதான் இந்த பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம். எனவே இந்த பேச்சு உரிமையை, இந்த கருத்து சுதந்திரத்தை சரியான முறையில் பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கட்டாய கடமை. இதை பறிக்கிறதுக்கு எந்த அரசாங்கத்திற்கும் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் சரி, பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய அதிகாரம் எந்த அரசாங்கத்திற்கும் கிடையாது. அது நம்முடைய தனிப்பட்ட உரிமை, அடிப்படை உரிமைன்னு சொன்னா அதை விட்டு கொடுக்கவே முடியாது. ஒரு சில காரியங்களுக்கு விட்டு கொடுக்கலாம், ஆனா அடிப்படை உரிமை இருக்கிற அது எந்த நோக்கத்துக்கான சமரசம் செய்ய முடியாது. அதை விட்டு கொடுக்க முடியாத உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள். அதில் ஒரு உரிமை பேச்சுரிமை. இந்த உரிமை தான் இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்துல பறிக்கப்பட்டிருக்கு. மசூதிகள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் பயான் செய்யணும்னு சொன்னா அந்த வக்ஃப் வாரியத்தில் அனுமதி வாங்க. தான் எடுத்த குறிப்புகளை, பயான் குறிப்புகளை அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கம் சரிபார்த்து இதை பேச வேண்டும் என்று அனுமதி கொடுத்தால்தான் பள்ளிவாசல்ல இமாம் பயான் பேச முடியும். இப்படிப்பட்ட அத்துமீறல், மனித உரிமை மீறக்கூடிய அந்த செயலை இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள அடிப்படை உரிமை. எனவே அதை பேணி பாதுகாத்து நாம் அதை பாதுகாக்கக்கூடிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. என இந்த உலகத்தில் வாழும் காலங்களில், இந்த இந்திய திருநாட்டில் வாழும் காலங்களில் நம் உரிமைகளோடு, நம் சுதந்திரத்தோடு நாம் வாழக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.